Big money, big night, one big reason to show up. Channel partner and investment advisor meet at SPR City, Market of India, Perambur. Call 7358111999. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. புதுச்சேரியின் உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவு தந்து வருகிறார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்டு சமூக அமைப்புகளுடன் டெல்லி வரை சென்று போராட்டம் நடத்தினார். மாநில அந்தஸ்து கிடைக்காததால் புதுச்சேரி சட்டசபை முன் எம்எல்ஏ நேரு தர்ணாவில் ஈடுபட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைக்கு அதிகாரம் இல்லை என்றால் அது எதற்கு? சட்டசபையை கலைப்பதை வலியுறுத்தி ராஜினாமா செய்வதாக கூறினார். பதவி விலகல் கடிதத்தை முதல்வர் ரங்கசாமியிடம் கொடுக்க காத்திருந்தார். ஆனால் முதல்வர் வராததால் துணை சபாநாயகர் ராஜவேலுவிடம் எம்எல்ஏ நேரு ராஜினாமா கடிதம் கொடுத்தார். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வலியுறுத்தி என்னுடைய ராஜினாமா கடிதத்தை முதல்வரிடம் சமர்ப்பிக்கிறேன். புதுச்சேரி மாநில அந்தஸ்து வலியுறுத்தி அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என அவர் அழைப்பு விடுத்தார். புதுச்சேரி மக்கள் அவங்க போடுற ஓட்டுக்குண்டான தகுதி நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு இருக்குதான்றது பரிசோதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த நிலையில் இருக்கக்குள்ள எதுக்கு அப்போ நம்மளுக்கு ஒரு சட்டமன்றம் இருக்குது? அவங்களுக்கு உண்டான அதிகாரம் இல்லாத நிலையில் இன்னைக்கு சட்டமன்றம் 2 நாளாக முடக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலை உருவாது. பொதுமக்களே இன்னைக்கு வராத சூழ்நிலை, சட்டமன்றத்தை நோக்கி வராத சூழ்நிலை நினைவு வருகிறது. ஆகையால் இனிமேலாவது இந்த அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்துக்கான தகுதியை ஏற்படுத்தி மத்திய அரசு தர வேண்டும். மாநில அந்தஸ்து கோரிக்கையாக வலியுறுத்தி இன்று நம்மளுடைய முதலமைச்சர்கிட்ட என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்க தான் இன்னைக்கு காலையில் வந்தேன். முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வராததுனால இன்னைக்கு நான் இங்கேயே உட்காந்து அதை பற்றி பேசி பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்னுடைய கோரிக்கையில் நான் வலுவாக கடைப்பிடிக்கிறேன். அதுக்கான கடிதத்தையும் நீங்கள் வந்த துணை சபான்ட்டு முதல்வர்கிட்ட கொடுக்க சொல்லி சேர்த்துட்டேன். அதை முதல்வர் முடிவு எடுக்கணும். இன்னைக்கு ஆட்சிக்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லைன்னா அனைவரும் அதை நம்ம பதவி ராஜினாமா பண்ணிட்டு புதுச்சேரிக்கான உரிமைக்கு போராட முன் வர வேண்டும். அதற்கு அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைக்க வேண்டும். அதே நேரத்தில் அனைத்து அரசியல் கட்சியினரும் இந்த மாநில அந்தஸ்து போராட்டத்தை முன்னெடுக்கும் விதமாக தேர்தல் புறக்கணிப்பை செய்து நம்மளுக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அவர்கள் யாரும் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்ற உறுதியை ஏற்று முதலில் மாநில அந்தஸ்து போராட்டத்திற்கு எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எனது கோரிக்கையாக உங்கள் வாயிலாக தெரிவித்துள்ளேன்.